पढ़ान जी नहीं है क्या? अच्छा மேடம் வணக்கம். 1,32,000 கோடி துணை மானிய கோரிக்கையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலும் இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்லுகிறார்கள். 4 டிரில்லியன் பொருளாதாரம் என்றும் பெருமை பேசுகிறார்கள். ஆனால் நடைமுறை என்ன என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சொல்லுகிற சொல்லுக்கும் நடைமுறைக்கும் என்ன வேறுபாடு என்பதை புரிந்து கொள்ள முடியும். IMF என்ன சொல்லுகிறது? சி கிரேடு பொருளாதாரம் தான். நம்முடைய பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமானவர், நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார்? இந்திய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் என்று சொல்லுகிறார். இந்திய நடைமுறை அனுபவம் என்ன சொல்லுகிறது என்றால், 80 கோடி மக்கள் அரசின் புள்ளி விவரப்படி இலவச கோதுமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் குடும்ப தேவைகளுக்கான பொருளை வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு சக்தியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாங்கும் சக்தி மிக மிக குறைந்திருக்கிறது. சாதாரண விஷயமா 80 கோடி பேர் இலவச கோதுமையில் வாழ்வது என்பது, இதையெல்லாம் மூடி மறைத்துக் கொண்டு தாங்கள் பெரும் பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறோம், பணவீக்கம் குறைந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு குடியிருக்க வீடே இல்லை. அரசு அறிவிக்கிற திட்டங்கள் யானை பசிக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி பயனற்றவை. முழுச்செலவை ஈடுகட்டுவதற்கு வழி இல்லை. எனவே இவருடைய பேசுவதுதான் அதிகமே தவிர செயலில் எதுவும் இல்லை என்பதை நடைமுறை அம்பலப்படுத்துகிறது. அதேபோல் தீவிரவாதத்தை இவர்கள் சந்திக்கிற முறை என்பது நல்லதல்ல. எந்த தீவிரவாதத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வலதுசாரி தீவிரமானாலும் சரி, இன்ன பிற வகைப்பட்ட தீவிரமானாலும் அதை தீவிரவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் மாவோயிஸ்டுகள் வேட்டையாடுகிறோம், நக்சலைட்டுகள் வேட்டையாடுகிறோம் என்ற பெயரில் உள்துறை செய்து வருகிற செயல் என்பது பல விஷயங்கள் கடுமையான அத்துமீறல்களாகும். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்று சொன்னதற்கு பின்னரும் கூட பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் அவர்களை வேட்டையாடுவதிலேயே அரசு வெறிபிடித்து திரிவது நல்லதல்ல. ஒரு ஜனநாயக அரசியலமைப்பில் ஒரு பிரச்சனையை தீர்வு காண்பது என்பது பேச்சுவார்த்தைகளின் மூலம்தான் தீர்வு காண முடியும். அதற்கு அவர்கள் ஒத்துழைக்கிற போது கூட அவற்றை ஏற்கவில்லை. தண்டகாரண்ய காடுகள் முழுவதும் பழங்குடி மக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். மாவோயிஸ்டுகள் என்ற பெயரால், தீவிரவாதிகள் என்ற பெயரால் வேட்டையாடப்படுகிறார்கள். இது கடுமையான கண்டனத்திற்குரியதாகும். அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு வேதாந்தா கம்பெனியும் இன்ன பிற FDI கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு கைகழுவி விட்டுவிட்டது. இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அந்த கொள்ளையை தடுக்க முயன்ற பழங்குடி மக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் மாவோயிஸ்டுகள் என்ற பெயரால். இதையெல்லாம் ஏற்க முடியாது. இது கண்டனத்திற்குரியதாகும். அதேபோல் இன்னொன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ரிலேட்டடான விஷயங்களை தான் சொல்ல விரும்புகிறேன். NTC மில், இந்தியாவில் 23 மில்கள் இருக்கின்றன, தமிழ்நாட்டில் 7 மில்கள் இருக்கின்றன. இதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்யலாம். இந்த அரசு எவ்வளவு பொறுப்பற்ற அரசு என்பதற்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த NTC மில்லை செயல்படுத்தினால், இயங்க வைத்தால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை பெறுவார்கள், நூல் உற்பத்தி பெருகும். ஆனால் அவற்றையெல்லாம் செயலற்று நிறுத்தப்பட்டு விட்டது. இது சரியா? சரியில்லை. தமிழ்நாட்டில் 7 மில்கள் இருக்கின்றன. தொழிலாளிக்கு ஆஃப் வேஜஸ் கூட கிடையாது. இதெல்லாம் சட்டமீறல். எனவே NTC ஆலையை திரும்ப எடுத்து 23 ஆலைகளையும் நடத்த வேண்டும்.
நடத்தி வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளித்தோம் என்று வாயில் அளந்தீர்கள். ஆனால் இவர்கள் செய்தார்களா என்றால் செய்யவில்லை. நாங்கள் ஆலோசனை சொல்லுகிறோம். 23 மில்லை இயக்குங்கள், லாபம் கிடைக்கும், வேலைக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். அவற்றை செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். அதேபோல் within 1 minute I will conclude, sir. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் குறை சொன்னால் எதிர்க்கட்சிகள் குறை சொல்லுகிறார்கள் என்கிறார்கள். ஆனால் இந்தியாவின் புகழ்பெற்ற பொருளாதார மேதைகளே என்ன சொல்லுகிறார்கள்? ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களில் மோசடி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மோசடி புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு இந்தியா வளர்ந்த பொருளாதாரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நல்லதல்ல. இவர்களை எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு முன்னர் அம்பலப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். Thank you very much. Next speaker, Sri Rahul Kaswan.